இந்திரத்யும்னன் ஒரு பாண்டிய ராஜா பாவம் அகஸ்தியர் வரும்போது எழுந்துக்காம இருந்துட்டார். ஒரு பெரியவர் வந்திருக்காரு, தலையை ஆட்டினார். வாங்கோ சுவாமி உள்ள. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹா பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜோ க்ஷரயே வச்சா யோகோ. இப்படிதானே நம்மளும் யோகணும்னு சொல்கிறோம். எங்கேயாவது அப்படியே பகவத் தியானமாக பிரிவா மாதிரி இப்படியே கண்ணு மொழினா உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உட்காந்துன்னு அப்படியே ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இவரே சொல்லிட்டார். வாங்கோ அகஸ்தியரே சாட்டாச்சா இல்லை ஆற்றுல எல்லாரும் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கா. நேற்று தான் சாந்தா பாட்டி ஒரு புது பட்சணம் போட்டிருக்கா யூடியூப்பில், அதை பண்ணியிருக்கா, அதை பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்கலாம். இது அகஸ்தியருக்கு கோவம் வந்துடுத்து. அகஸ்தியர் பொதுவாக ரொம்ப சாந்தமானவர், நல்ல மூடுக்காரர் தான். அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கோவம் வந்துடுத்து. நீ எப்போது தலையாட்டினாயோ தலையாட்டக்கூடிய மிருகமான யானையாக பிறப்பாய்னு சாபம் கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எப்படின்னா சாபம் கொடுத்தாலும் பலிக்கும், ஆசீர்வாதம் பண்ணாலும் பலிக்கும், வேறு இன்னும் ஆக மாட்டேங்குது இல்லையா? இப்போ நம்ம யாராவது என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, நமக்கு ஒரே பயமாக இருக்குது. இதை நம்ம ஆசீர்வாதம் பண்ணி இப்போ வேறு மாதிரி என்ன, நமக்கு தப்போ சக்தியே இல்லையே, நமக்கு அந்த பெனன்ஸே இல்லையே. ஒரு நாளைக்கு 1008 காயத்ரி சொல்லி அஷ்டாட்சரம் சொல்லி துவயம் சொன்னால் நம்ம சொல்கிற வார்த்தை பலிக்கும். ஒரு தியானமும் இல்லாமல் எனக்கு வயசு மட்டும் ஆயிடுத்து, 38 ஆயிடுத்து, 39 ஆயிடுத்து, ஆசீர்வாதம் பண்ணால் ஒன்றும் நடக்காது. உடனே இந்த பாண்டியராஜாவுக்கு ஞாபகம் வருது, இந்த யானைக்கு ஞாபகம் வருது தான் பாண்டியராஜாவாக இருந்தோம். உடனே பகவானை உபாசிக்கிறது. அப்போ தான் ஆதி மூலமேன்னு கத்தி தான், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே மூலம்னு அது எக்கோ ஆச்சு. ஆதி மூலம்னா 2 வார்த்தை இருக்கு இல்லையா? ஆதி மூலம் 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 எக்கோ. அந்த மூலம்னு எக்கோ ஆனோன்னு உடனே சிவபெருமான் பிரம்மா இந்திரன் எல்லாரும் கிளம்பி வந்துட்டா. அப்புறம் தான் ஆதி எக்கோ ஆச்சு. ஆதி ஆதி ஆதி. அப்போ இவாள்லாம் ஒதுங்கிட்டா. இல்லை இது காரணமற்ற காரணத்தை அழைக்கின்றதுன்னு சொல்ல எல்லாம் போனோம்னா பெருமாள் கருடாரூடனாக கருடன் மேலே உட்காந்துட்டு போ அப்படின்னார். கருடன் கேட்டார், ட்ராப் பாயிண்ட்டை சொல்லு. நீங்கள் ஓலாவில் போனேன்னா முதல்ல அது கேள்வி கேட்கும், எங்கே போகிற சொல்லு. அந்த ஓட்டுநரை பொறுத்து இருக்கு. அவர் சுமாராக ஓட்டினானா வைகுண்டம் தான். அது நம்ம வைகுண்டம் கிராஸ் ரோட், வைகுண்டம் மெயின் ரோட், வைகுண்டம்னு போட வேண்டியது தான் இல்லையா? அதில் ட்ராப் பாயிண்ட் போடணும். ஓலாலேயோ ஊபர்லேயோ போடணும். உடனே இந்த கருடன் கேட்குறாரு, எங்கே சார் போகணும்? புரூக் ஃபீல்ட்ஸா? எங்கே போகணும்னு சொல்லும். அப்போ பெருமாள் சொன்னார், ஐயோ என் குழந்தை தவிச்சுன்னு இருக்கே. என்ன சார், எந்த குழந்தை சார் தவிக்குது? ஐயோ அந்த யானை தவிக்கிறதே அந்த மடுக்கு போயே. மீனவர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து காலவர் வேழம் கையெடுத்தலரக்கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புழ்வோர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. கஜேந்திரவரதனா நான் திருவல்லிக்கேணியிலே பகவானை பார்க்குறேன். பெருமாள் கருடாரூடனா போய் சக்கரத்தால் வெட்டி அப்புறம் அந்த யானைக்காலை எடுத்து அதுக்கு ஒத்தகம் கொடுத்து அதுக்கு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி மேலே அதுக்கு பாமெல்லாம் போட்டு அது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கூட்டு தைச்சு எல்லாம் பண்ணியிருக்கார். இதுதான் கஜேந்திர மோக்ஷம். இந்த கஜேந்திர மோக்ஷம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த கஜேந்திர மோக்ஷத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் முடிக்கும் போது, ஸ்ரீமத் பாகவதத்தில் இது கஜேந்திர மோக்ஷம் வருது, 8வது ஸ்கந்தம். அதை முடிக்கும் போது சுக பிரம்மம் ஒரு விஷயம் சொல்றார். அதை தான் இப்ப நீங்க கவனிக்கணும். ஏதன் மகாராஜ தவேரி தோமய கிருஷ்ணானுபாவோ கஜராஜ மோக்ஷணம். மகாராஜ ராஜா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பரீட்சித்தே கேட்டுக்கோ. பக்தியால் நிறைந்த இந்த கஜேந்திரனை காப்பாற்றிய அந்த கோலத்தை கஜராஜ மோக்ஷணம் யாரெல்லாம் கேட்கிறாளோ, கிக்கானியில யாரெல்லாம் கேட்கிறாளோ சேர்த்துக்கோ. ஸ்வர்க்யம் யசஸ்யம் கல்மஷாபகம் துஸ்வப்னநாசம். யாரெல்லாம் இது கேட்கிறாளோ அவளுக்கு கெட்ட கனவே வராது. துஸ்வப்னநாசனம் குருவரிய ஸ்ருண்வதாம். குருவரிய குருகுலத்தில் வந்த பரீட்சித்தே கேட்டுக்கோ. யாரெல்லாம் இந்த கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தத்தை கேட்கிறாளோ கெட்ட கனவு வராது. கனவு வரும், கெட்ட கனவா வராது. துஸ்வப்ன நாசனம். இப்போ ராமாயணத்தோட கனெக்ட் பண்ணுங்க. ராமாயணத்துல பரதனுக்கு துஸ்வப்னம் வந்தவுடனே சத்ருகுணன் ஒரு உபன்யாசகரை கொண்டு கதையை சொல்ல வச்சார்னு இருக்கு. எந்த கதைன்னு இல்லை, பாகவதத்துல இருக்கு. கஜராஜ மோக்ஷணத்தை கேட்டா துஸ்வப்னம் வராது அப்படின்னா ராமாயணத்துல அந்த உபன்யாசகர் பரதனுக்கு சொன்னது கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம். கனெக்ட் ஆயிடுத்து பாருங்க. ராமாயணமும் பாகவதமும் கனெக்ட் ஆயிடுது.
இப்போ நான் இதே சாஸ்திரநாமத்தோட கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக இப்போ ராமாயணம் சொல்லிட்டேன், ராமாயணத்தை கேட்ட கதை கஜராஜ மோக்ஷனம் கஜேந்திர மோக்ஷம் பாகவதத்தில் வருதுன்னு சொல்லிட்டேன். இதை கனெக்ட் பண்ணி நான் மகாபாரதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லணுமே. 926வது நாமா துஸ்வப்ன நாசனஹா. சஹஸ்ரநாமத்தில் வரும், ஞாபகம் இருக்கா? உத்தரணோ துஷ்கிருதிஹ புண்ணியோ துஸ்வப்னநாசனஹா. துஸ்வப்னநாசனஹானா பராசர பட்டர் அர்த்தம் எடுக்கிறார். துஸ்வப்னஷ்யதே தேஷாம் சுஸ்வப்னஸ்ச பவிஷ்யதி. யார் கஜேந்திர மோட்சத்தை கேட்கிறாளோ அவளுக்கு கெட்ட கனவு வராது. துஸ்வப்னநாசாய நமஹ. துஸ்வப்னநாசாய நமஹ. துஸ்வப்னநாசாய நமஹ. கை நழுவுதல் இல்லாதவன் அச்சுதன். அண்டியவர்களை கைவிட மாட்டான் அச்சுதன். நாம் தெரியாத செய்த பாவத்தை, ஏன் தெரிந்தே செய்ய பாவத்தை கூட மன்னித்து விடுவான் சகிஷ்ணு. இதையெல்லாம் செய்துவிட்டு நாம் உறங்கும் திசையில் நமக்கு கெட்ட கனவு வராமல் பார்த்துப்பான். துஸ்வப்ன நாசனஹா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எவ்வளவு டெய்லி லைஃப்க்கு உதவுறது பாரு. வெறும் அந்த ஒரு நாமாக்குள்ள எவ்வளவு அடங்கியிருக்கு. பெருமாளுக்கு 2 நாமா வரும், அச்சலஹா சலஹா. அச்சலஸ் சலஹா வருது இல்லையா? அச்சலஹா சலஹா. இது எப்படி சார்? அச்சலஹா சலஹானா சாதாரணமா இருக்கவாள் கூட தெரியும். அச்சலஹானா ஒரு அர்த்தம், சலஹானா ஆப்போசிட் அர்த்தம். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குமோ? ஆனா ஆழ்வார் எடுத்தார், நல்குறவும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய். பெருமாள் நரகமும் அவர்தானா சுவர்க்கமும் அவர்தானா. வெல்பகையும் நட்பும், பகையும் அவர்தானா நட்பும் அவர்தானா. ஒரே ஆள் 2. இங்க ஆழ்வார்பேட்ட ஆண்டவன் பாடுறார், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையினான். அவர் பேசுறது அவருக்கு மட்டும்தான் புரியும். என்னன்னா அச்சலஹா. அச்சலஹா. அச்சலஹானா அவரை அசைக்க முடியாது சார். எங்க தலைவரை அசைக்க முடியாது. அந்த அசைக்க முடியாத தலைவர் எப்படி தெரியும்? துரியோதனன் அவரை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சான். பாவம் பெருமாள் பாண்டவ தூதனா வரும்போது கீழே மல்லர்களெல்லாம் வச்சு கிருஷ்ணரை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான். அசைக்க முடியல. பெருமாள் பாண்டவ தூதனா உலகிழந்து துரியோதனன், ஞாபகம் வச்சுங்கோ, துரியோதனன் கிருஷ்ணரை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய அபச்சாரம் தெரியுமா? என்ன சம்பந்தி, கிருஷ்ணருடைய புள்ள ஷாம்பன்னு பேரு, துரியோதனன் பொண்ணை கல்யாணம் பண்ணினான். அதனால 2 பேரும் சம்பந்தி முறை. சம்பந்தியை போய் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான். அதெல்லாம் மீறி கொண்டு பகவான் இருந்தார். அசைக்க முடியல பகவான. அச்சலஹா. அசைக்க முடியாதவர் அச்சலஹா. அசைக்க முடியாதவர் அச்சலஹா. சலஹான என்ன? அசைக்க கூடியவர். என்ன சார் இது குழப்பறதே அப்படின்னா, சலஹான இன்னொரு அர்த்தம் உண்டு. ரொம்ப அழகா எடுக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட், நீங்க இதை புரிஞ்சுட்டேன்னா ரொம்ப அழகா இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம்